Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முக்கிய செய்தி 20 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 20 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளராக தீரஜ்குமார், தொழில்துறை ஆணையராக உமாநாத் ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். மேலதிக விவரங்களை எமது தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க இருக்கலாம். விக்னேஷ், கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய IAS அதிகாரிகளுடைய மிகப்பெரிய ஒரு பணியிட மாற்றம் என்பது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசினுடைய முக்கிய துறைகளில் உயர் பதவி வகிக்கக்கூடிய IAS அதிகாரிகளில் பலர் தற்போது பணியிட மாற்றத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையினுடைய முதன்மை செயலாளராக பணியாற்றி வந்த பிரதீப் யாதவ் தற்போது சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுடைய முதன்மை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுடைய முதன்மை செயலாளராக பணியாற்றி வந்த அதுல் ஆனந்த் ஏற்கனவே இருந்த பிரதீப் யாதவுக்கு பதிலாக அந்த இடத்தில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையினுடைய முதன்மை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மற்றொரு கூடுதல் தலைமை செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடிய தீரஜ்குமார் தற்போது உயர்கல்வித்துறையினுடைய முதன்மை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை சார்ந்த முதன்மை செயலாளராக பொது மற்றும் மறுவாழ்வு துறையினுடைய முதன்மை செயலாளராக பதவி வைத்து வந்த காகர்லா உஷா மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே இந்த வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையினுடைய நீண்டகால முதன்மை செயலாளராக இருந்த சுப்ரியா சாஹூ அந்த பணியிலிருந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதோடு சிறப்பு செயலாளர் பொது மற்றும் மறுவாழ்வு துறையினுடைய சிறப்பு செயலாளராக பணியாற்றி வந்த சுந்தரவல்லி தற்போது அந்த துறையினுடைய செயலாளராக பதவி உயர்வு பெற்றிருக்கிறார். அந்த துறையினுடைய செயலாளராக பணியாற்றுவார் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொழில்துறை ஆணையராக இருந்த நிர்மல்ராஜ் தற்போது போக்குவரத்து துறையினுடைய செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் நேற்று முன்தினம் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்ட உமாநாத் IAS தற்போது தொழில்துறையினுடைய ஆணையர் மற்றும் இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டிருப்பதற்கான அறிவிப்பும் வெளியிட்டிருக்கிறது. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினுடைய முதன்மை செயலராக இருந்த சிஜி தாமஸ் வைத்தியநாதன் தற்போது தொழில்துறையினுடைய அதாவது அதற்கு அடுத்தபட்டமாக இருக்கக்கூடிய சிஜி தாமஸ் வைத்தியன் தற்போது போக்குவரத்து துறையினுடைய ஆணையராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் போக்குவரத்து துறையினுடைய முதன்மை செயலாளராக பதவி வகித்து வந்த வள்ளலார் தற்போது தொழிலாளர் துறையினுடைய ஆணையராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு IAS அதிகாரிகளுடைய மாற்றம் என்பது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக நில நிர்வாக ஆணையத்தினுடைய ஆணையராக இருந்த கஜலட்சுமி தற்போது மதுவிலக்கு துறையினுடைய ஆணையராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கலை மற்றும் கலாச்சார துறையினுடைய செயலாளராக மகேஸ்வரி ரவிக்குமார், அதன் தொடர்ச்சியாக இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கூடுதல் ஆணையராக ரத்னா ஆகியோரும் நியமனம் செய்யப்பட்டிருப்பதற்கான அரசாணை என்பது தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த மற்றொரு முக்கியமான பொறுப்பாக பார்க்கப்பட வேண்டியது தமிழகத்தில் ஒரு மூத்த IAS அதிகாரிகளில் கூடுதல் தலைமைச் செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் IAS அந்த மின்சார வாரியத்தினுடைய தலைவர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக அருண் ராய் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு இந்த பணியிட மாற்றத்தை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான நிகழ்வை பார்க்கும்போது நீண்ட காலமாக வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையில் முதன்மை செயலாளராக பதவி வகித்து வந்த சுப்ரியா சாஹூ அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அதோடு இந்த புத்தாக்க துறையினுடைய கூடுதல் தலைமை செயலாளராக அவர் பணியாற்றுவார் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக மின் வாரியத்தினுடைய தலைவர் எனும் உயரிய பொறுப்பில் இருந்த ராதாகிருஷ்ணனும் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு அண்ணா மேலாண்மை கல்லூரியினுடைய இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. இத்தகைய பணியிட மாற்றம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. என்றால் தாவேக ஆட்சி அமைந்ததுக்கு பிறகு பல்வேறு அரசு உயர் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். துறையினுடைய செயலாளர்கள், சிறப்பு செயலாளர்கள், முதன்மை செயலாளர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தற்போது துறையினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தமிழக அரசு நிர்வாகத்தில் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய IAS அதிகாரிகளும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதற்கான அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்.
தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.